சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 63ஆம் அதிகாரம், ஏசாயா 63 9வது வசனம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஆமென். இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படி அவங்களை நடத்திட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இது இன்றைக்கு நமக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தர் எப்படி நம்மளை நடத்திட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். நாம் நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் நம்ம மட்டும்தான் கடந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. கர்த்தர் அவரும் நம்ம கூட என்ன செய்கிறாராம்? நாம் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள் அவரும் நெருக்கப்படுகிறார். ஆமென். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த நெருக்கத்திலிருந்து அவர்களை ரட்சித்தார். அதுக்கப்புறம் அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் நம்மளை கர்த்தர் எப்படி மீட்டிருக்காராம்? நம்ம மேலே அவர் வைத்த அன்பின் நிமித்தமும் பரிதாபத்து நிமித்தமும் நம்மளை கர்த்தர் மீட்டு இது நாள் வரைக்கும் என்ன செய்து வந்திருக்கிறார்? நம்மை தூக்கி சுமந்து வந்திருக்கிறார். பாருங்க, நம்மளை அவர் என்ன செஞ்சிருக்கிறாராம்? தூக்கி சுமந்து வந்திருக்கிறார். ஆமென். எவ்வளோ ஒரு அன்பை நம்ம இடத்துல ஆண்டவர் காண்பித்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறதை இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் இதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். இப்படி மீட்டு அன்பின் நிமித்தம் பரிதாபத்தின் நிமித்தம் மீட்டு தூக்கி சுமந்து வந்த அந்த தேவனை அவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள்னு பார்த்தீங்கன்னா, அவர்களோ கலகம் பண்ணி பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவருக்கு விரோதமாகவே அவர்கள் கலகம் பண்ணினார்கள். தூக்கி சுமந்து வந்த தேவனுக்கு, மீட்ட தேவனுக்கு, அன்பு வைத்திருந்த பரிதாபம் வைத்திருந்த அந்த தேவனுக்கு விரோதமாகவே அந்த ஜனங்களை கலகம் பண்ணினார்கள். கலகம் பண்ணி அவரை விசனப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் ஆண்டவர் எப்படி அவங்களுக்கு மாறிட்டாராம் பாருங்களேன். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். இது எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா? நம்மை மீட்டு தூக்கி சுமந்து வந்த தேவனே நமக்கு சத்துருவாய் மாறி நம்மோடு யுத்தம் பண்ணால் நம்மளால் தாங்கி அந்த யுத்தத்தில் நிற்க முடியுமா? இல்லை தப்பு வைக்கப்பட முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். இந்த நிலைக்கு கர்த்தரை தள்ளினது யாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள். இது நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நிலைக்கு நம்மளும் ஆண்டவரை ஒரு நாளும் தள்ளிவிடக்கூடாது. அவருடைய அன்பை ஒவ்வொரு நாள் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். அவர் நம்மளை மீட்ட விதத்தை ஒரு நாள் நம்ம மறந்துடக்கூடாது அந்த ஜனங்களை போல. அடுத்ததாக அவர் நம்மளை தூக்கி சுமந்து வந்த அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் அந்த அன்புக்குள்ளே நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். அதை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை போல தூக்கி சுமந்து வந்த அந்த தேவனுக்கு விரோதமாகவே அவர்கள் கலகம் பண்ணினது போல நம்ம ஒரு நாளும் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி அவரை விசனப்படுத்திடக்கூடாது. அப்படி விசனப்படுத்தி விட்டோமானால் கர்த்தரும் மாறுவார். சத்துருவாய் மாறி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அவர்களுக்கு சத்துருவா மாறிட்டாராம். தூக்கி சுமந்து வந்த தேவன் இப்பொழுது சத்துருவாய் மாறிட்டார். அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். அதனால் இப்படிப்பட்ட நிலைக்கு நாம் நம்முடைய தேவனை தள்ளாதிருக்க வேண்டுமானால் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து அவருக்குள்ளாக நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அப்படி காத்து கொள்வோமானால் கர்த்தர் தொடர்ந்து நம்மை தூக்கி சுமந்து நடத்துவார். தொடர்ந்து நம்மளை மீட்டு தப்புவிப்பார். தொடர்ந்து நம்மோடு கூடவே இருப்பார். அவருடைய கரம் நம்மை கைவிடாதிருக்கும். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்மை விசனப்படுத்தினது போல எங்களை மீட்டு எங்களை தூக்கி சுமந்து வந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு விரோதமாக நாங்கள் ஒரு நாளும் கலகம் பண்ணி உங்களை ஒரு நாளும் விசனப்படுத்தாதிருக்க தேவரீர் அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலையும் அன்புள்ள இருதயத்தையும் எங்களுக்கு தேவன் கொடுக்க வேண்டுமாய், உம்முடைய அன்புக்குள்ள நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபையை தர வேண்டுமாய் நாங்கள் செபித்து எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.